காவல் அதிகாரி பலா நடந்தது என்ன? எதற்கு எடுத்தாலும் சாதி சாதி சாதி. ஏன்டா இப்படி கட்டிட்டு அழுவுறீங்க? வணக்கம் அனைவருக்கும். நேற்று தஞ்சாவூரில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் நடைபெற்றதும் நிறைய நபர்கள் சமூக வலைதளங்களில் விட்டுருக்காங்க. சில கமெண்ட்ஸ் போடுறாங்க, சிலர் ஆதரவு கொடுக்குறாங்க, சிலர் இதான் சரின்னு சொல்றாங்க. ஆனா இதை பத்தி நம்ம பேச வரல. உள்ள என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்க போகிறது, இதைத்தான் பேச போறேன். இஷ்டம்னா கேளுங்க, இல்லைன்னா போய் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் சினிமாக்காரன் பின்னாடி போய் சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கிறாங்க. அதனால சொல்ல நீங்க பாக்குற இந்த சம்பவம் தஞ்சாவூர்ல நடைபெற்றது. தேசிய எழுச்சி மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உளுந்தூர்பேட்டையில் நடத்துகிறது. இதற்கு திருமா அவர்களை வைத்து ஒரு பேனர் தயார் செய்து தஞ்சாவூர் சாலையில வைக்கிறாங்க. அனுமதி இல்லாமல் வைக்கிறாங்க. உடனே மாநகராட்சி கமிஷனர் பாக்குறாரு, அதே மாதிரி அனுமதி வாங்கல, தூக்கு அப்படிங்கிறாரு. பேனரை எடுத்துடுறாங்க. இது விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் உள்ள பிரச்சனை. உடனே இந்த கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆணையர் சாதி ரீதியாக செயல்படுகிறார். எப்படி சாதி ரீதியாக செயல்படுகிறார்? இன்னும் ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க. பொது இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? அவர் எப்ப சாதி ரீதியா செயல்பட்டாரு? இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது, பொது இடத்துல உட்காந்து நீங்க மறியல் பண்றீங்க, பொதுமக்களுக்கு இடையூறா. இதை யாருக்கு நடவடிக்கை எடுக்கணும்? காவல்துறை. அவங்க நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. அடுத்தது, அந்த வழியாக வந்த சில பேர் முணுமுணுக்கிறாங்க, திட்டுறாங்க. ஒரு பையன் மொத்தம் கொஞ்சம் ஆக்ரோஷமா வந்து, இதெல்லாம் பண்ணாதீங்க, நாங்க போகணும், வழி விடுங்க. இந்த சிவப்பு சட்டை போட்டவன் அவன் வேணும்னே வம்புக்கு எடுக்கிறான். கேட்டுங்க, தூண்டி விடுறான். இதை காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? அமைதி பேச்சுவார்த்தை பண்ணி பிரிச்சிருக்கு. நேரா அங்க இருந்து பெரிய லார்டு லபகுதாஸ் ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க, பேரு எஸ்ஐ அப்துல் ரஹீம். இவர் வந்த உடனே விட்டாரு ஒரு அடி. அந்த பையனை அடிக்கலாமா? காவல்துறையினரே பதில் சொல்லுங்கள். ஒருத்தர் பேச்சுவார்த்தையில நடக்கும்போது அடிக்கலாமா? இதற்கு பதில் சொல்லுங்க. அடுத்தது, அப்புறம் அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணுவான்? திருப்பி விட்டான் ஒரு இருக்கு. இதுதான் நடந்தது. உடனே என்ன பண்ணாங்க? ஒரு 5-6 போலீஸ் சேர்ந்து அவனை அழைச்சிட்டு போய் 6 பிரிவு கீழே வழக்கு போட்டிருக்காங்க. எத்தனை பிரிவு? 6 பிரிவு, 6 கேஸுக்கு சமம் போட்டாங்க. அவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிருப்பாங்க 5 நாள் உள்ள. வயசு என்ன தெரியுமா அந்த பையனுக்கு? 26. இன்னும் மேரேஜ் கூட நடந்திருக்காரு. இனிமேல் அவன் நகரம்தான், நகர வாழ்க்கை தான், மோசமான வாழ்க்கையை அந்த பையன் சந்திக்கணும். நீங்க போயிடுவீங்க, நீங்க ஓன்ட்டு. ஆனா பின் விளைவு என்னங்கிறது இந்த வீடியோவை பாருங்க. அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் பேசுறீங்களாடா? இப்ப தெரியுதா அரசாங்கம்னா என்ன, ஆட்சினா என்ன, அதிகாரம்னா என்னன்னு? பாத்தீங்களா அந்த வீடியோவில்? அரசாங்கத்தையும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையையும் எதிர்த்தா என்ன நிலைமை வருங்கிறத இப்ப நான் சொல்றேன். இப்ப இவர் வழக்கு போட்டாங்க. 5 நாள் கழிச்சு கோர்ட்ல ஆண்டவர் பண்ணுவாங்க இந்த பையனை. அதற்குள் இந்த பையனை பெற்றவங்க, வளர்த்தவங்க, உறவினர்கள் யாராவது ஒரு வக்கீலை பிடிச்சி அவருக்கு ஃபீஸை கொடுத்து 2 சாட்சியை ரெடி பண்ணி ஜாமீன் கொடுக்கணும், ஜாமீன் வாங்கணும். முதல் வேலை இதான். இதுக்கு எவ்வளவு செலவாகும் அது அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பையன் ஜாமீன்ல வந்துட்டான்னா
எந்த ஒரு ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும் காலையில போய். இது ஒரு உரம் வராமலும் போகலாம். அப்படி ஒரு வேலை வந்ததுன்னா அது மிகப்பெரிய வேதனை. காலையில எழுந்து போய் கையெழுத்து போடுறது போனா அவங்க காவல்துறை சொல்லவே வேண்டியதில்லை என்னென்ன பண்ணுவாங்கன்னு. இதெல்லாம் ஒரு பாடமா அமையும். அடுத்ததாக இந்த கேஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம்னு ஓடும். வாய்தா போகணும், போகலன்னா வாரண்ட் வந்துடும். இதுக்கு வைக்கல பிடிக்கணும் வாதாடுறதுக்கு. இந்த கேஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள 10-15 வருஷம் தாலி இருந்து போவோம். இதான் சட்டம். இதுக்கு மாற்று வழி ஒண்ணு இருக்கு, ஆனா அதெல்லாம் செய்ய முடியாது நம்மளால. இந்த நடுத்தர மக்கள், ஏழைப்பட்ட மக்கள், பாவப்பட்ட மக்கள், இவங்களால அதை செய்ய முடியாது. இதுல நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நீங்க ஆரம்பிச்சு வச்சது ஜாதி பிரச்சனை. கமிஷனர் ஒரு சாதியா செயல்படுகிறார் அப்படின்னு தான் ஆரம்பிச்சு. அதே ரூட்ல போங்க. இந்த ரஹீம் என்ன சாதியை நீங்க கேட்டுங்க. மதமா இருக்கலாம், மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மதம் மாறினாலும் மதம் இருந்தாலும் சாதின்னு ஒண்ணு இருக்கும். சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பார். அவர் இந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளார். இந்த காவல்துறை, இங்க இருந்த காவல்துறையினரும் சாதி பட்டியலை எடுங்கள், சாதி சான்றிதழை வாங்குங்கள். அந்த ஜாதி கட்சிக்கு இவர் கண்டிப்பா துணை இருந்திருப்பார். கேஸ் ஈஸியா உடையும். கேஸ் ஃபைல் பண்ணுங்க. இதுல முதல் குற்றவாளி இந்த காவல்துறை, அந்த கட்சியினர். பொதுமக்கள் அவங்க அவசரமா வேலைக்கு போறவங்க. அவங்க என்ன பிரச்சனைக்கு வந்தாங்க? நடு ரோட்ல வந்தது யாரு? இதை செய்யணும். இதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்களா, இதுதான் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் வரை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆட்சியை நீங்க தான் தேர்ந்தெடுத்தீங்க. இந்த ஆட்சின்னு இல்ல, 60 வருஷமா ஆட்சி தேர்ந்தெடுத்தீங்க. ஆட்சி அதிகாரம் யாரு கொடுத்தது? நாம கொடுத்தது, நம் மக்கள் கொடுத்தது. இதை ஒவ்வொரு குடும்பமும் உணரணும். இப்படிலாம் இருக்கான்னு அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். மக்களே, இது மாறாத வடுகுகள் நம் மாநிலத்தில். நன்றி, வணக்கம்.